வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நேற்று மாலை பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை பெற்ற அந்த விழா கொண்டாட்டத்தில் ஸ்டேடியத்துக்கு வெளியே இருந்தவங்க பயங்கரமான ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 35க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில். முதல்ல அந்த உயிரிழந்த அந்த அந்த இளைஞர்களுக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாம் நம்ம சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் 2 மரணங்கள் நமக்கு ரொம்ப ஒரு அது நம்ம மனசை ரொம்ப பாதித்த விஷயம் என்னன்னா, ஒரு 13 வயது ஒரு குழந்தை, அந்த பெண் தன்னுடைய அத்தை மற்றும் பாட்டியோடு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அவர்களும் அந்த இதுல சிக்கி இறந்திருக்கிறார்கள். 2வது தமிழ்நாட்டை சேர்ந்த உடுமலை விசாலாட்சி பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், அதனுடைய தாளாளர் அவர்களுடைய மகள் காமாட்சி 28 வயதானவர்கள். அவங்க பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க, அவங்களும் இந்த நெரிசலில் தள்ளுமுள்ளுல மிதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள். சரி, இதற்கு என்ன காரணம்? என்ன நடந்திருந்தால் இதை தவிர்த்திருக்க முடியும்? ஏன் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் அந்த இடத்துல திரண்டது அப்படின்னு பார்க்கும்போது, பேசிக்கா 18 வருஷம் இந்த ஐபிஎல் சரித்திரத்துல இதுவரைக்கும் ஒரு முறை கூட இந்த ஆர்சிபி என்று சொல்லக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை இதுவரை அவர்கள் வெல்லவில்லை. இந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை கண்டிப்பா பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த மொழி விஷயங்கள், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த விளையாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்ல கன்னடியர்களாகட்டும் தெலுங்கர்களாகட்டும் ரொம்ப அதுல ஒரு தீவிர பிடிப்பு உடையவர்கள். அதாவது அவர்களுடைய மாநிலத்தின் மீதும் அவருடைய மொழியின் மீதும் அந்த ஒரு அந்த மக்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஒரு கலெக்டிவ் தாட் எப்படி இருக்குன்னா, அது மொழி பற்றுங்கிறத தாண்டி ஒரு மொழி மேல ஒரு அபரிதமான அபிமானமும், அவர்கள் அந்த மாநிலத்தின் மீது ஒரு அபரிதமான அபிமானம் அந்த மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக 18 வருஷத்துக்கு அப்புறம் தங்களுடைய மாநிலத்தை சார்ந்த அந்த ஆர்சிபி அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்த்து இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற உடனே அவனுடைய குதூகலம், அந்த உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காத நிலையில 3ஆம் தேதி இரவில் இருந்து 4ஆம் தேதி நேற்று வரை அதிகாலை வரை எல்லா மக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, தெருவுக்கு பட்டாசு வெடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பைக்கை சத்தம் போட்டுட்டு ஓட்டிட்டு போறது. அந்த கூட்டத்தை போலீஸ்காரங்க 3ஆம் தேதி இரவில் இருந்து 4ஆம் தேதி அதிகாலை வரை ஏராளமான போலீஸ்காரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அன்னைக்கு நெட்ல ஒரு விஷயம் வைரல் ஆகுது. என்ன அப்படின்னா, அந்த ஆர்சிபி அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு நோட்டீஸ், ஒரு ப்ரோஷர் மாதிரி அவங்க இதுல போடுறாங்க. என்ன அப்படின்னா, ஃப்ரீ டிக்கெட்ஸ் அவைலபிள், இந்த நெட்ல இந்த ஒரு வெப்சைட்ல போய் உங்களுடைய ஃப்ரீ டிக்கெட்டை கிளைம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாமே ஃப்ரீ போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்றாங்க, அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அந்த தங்களுடைய அந்த அபிமான நட்சத்திர வீரர்களை பார்க்கறதுக்காக எல்லா மக்களுமே கிளம்பி வர்றாங்க. அந்த சின்னசாமி ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த சின்னசாமி முதலியார் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் அந்த ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியம் ஒரு தமிழர் அந்த இடத்த கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேடியம் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தொழிலதிபர் அங்க நல்லா போய் நல்லபடியா தொழில் செஞ்சு நல்ல ஒரு பெரிய இதாக பெங்களூரு சிட்டிக்கு நடுவில் அவ்வளவு பெரிய ஒரு இடத்த அவர் தானமா கொடுத்திருந்தார். அவர் பெயர்ல அந்த ஸ்டேடியம் இருக்கு. அந்த ஸ்டேடியத்துல ஏறக்குறைய ஒரு 25 கேட்ஸ் இருக்கு. அதுல 4, 5, 6, 7, 11 இந்த மாதிரி ஒரு 4 கேட்ல ஏறக்குறைய 2.5 லட்சம் மக்கள் அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே திரள்றாங்க. உள்ள அந்த ஸ்டேடியத்தோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியே 35,000 பேர், அதிகபட்சம் 30,000 to 35,000 பேர் தான். அந்த இடத்துல டிக்கெட் வாங்குறதுக்காக காத்திருந்தவங்க, அந்த ஸ்டேடியத்துக்குள்ள நுழையதுக்காக காத்திருந்தவங்க, அந்த ஸ்டேடியத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டோன்ன அவ்வளவு ஒரு ஆட்டு மந்தைகளை போல அவர்கள் என்ன பண்றாங்க, வெறி கொண்டு உள்ள போறாங்க. அந்த அவசரம், அந்த இதுல சீக்கிரம் போய் இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அவசரத்தில் உள்ள போகும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
அது என்னதான் வந்து ஒரு 20 அடி 30 அடி அகலமே இருக்கிறதாக வச்சுக்குவோம். அத்தனை பேர் லட்சம் 2.5 லட்சம் பேரு ஒரே நேரத்துல அந்த ஸ்டேடியத்துக்குள்ள முண்டி அடிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுனா எப்படி என்ன நடக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கங்க. அப்பேற்பட்ட சூழல்ல அந்த போக முடியாதவர்கள் தட்டு தடுமாறி கீழே விழுந்தவங்களை அந்த கூட்டம் என்ன பண்ணுது, மிதிச்சுட்டு போகுது. அந்த மிதிபாடுகளில் அவர்கள் உடல் நசுங்கி அவருடைய உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் சிதைந்து 11 பேர் அங்கே இறந்துடுறாங்க. ஆனா ஆக்சுவலா 15 பேர்னு சொல்றாங்க. ஏறக்குறைய 40-45 பேர் வந்து ஆஸ்திரேலியால சேர்த்து விட்டு இருக்காங்க. சரி, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3ஆம் தேதி இரவில் இருந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பா கிரியேட் பண்ணப்படுது. சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்லன்னு பயங்கரமா வைரல் பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றியை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க எமோஷனலா அந்த வெற்றியை வந்து அவங்க பார்த்திருக்கிறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அன்றைக்கு மட்டும் பெங்களூரு மெட்ரோல 8.7 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு. அப்படின்னா பாத்துக்குங்க. சரி, வர்றவங்க பாதி போறவங்க பாதின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ஏறக்குரிய அன்றைக்கு மட்டும் 4.5 லட்சம் மக்கள் பெங்களூர்ல அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். இதுல என்ன நடக்குது அப்படின்னா 4ஆம் தேதி காலையில விதான் சௌதால டெபுட்டி முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் தலைமையில அந்த விதான் சௌதால இந்த வீரர்களுக்கு அரசு சார்பாக ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. அந்த பாராட்டு விழால மைசூரினுடைய ஒரு பாரம்பரியமான அந்த தலப்பாகை, அது மைசூர் பேட்டா அப்படிம்பாங்க. இது என்னன்னா இது வந்து மைசூர் மன்னர்கள் பயன்படுத்தின அந்த தலப்பாகை நல்ல ஒரு ஆர்னமெண்டலா இருக்கும். அந்த தலப்பாகையை அவர்களுக்கு அந்த வீரர்களுக்கு வைத்து அவர்களுக்கு வந்து ஒரு சால்வ மாதிரி போத்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். இந்த மாதிரி ஒரு மரியாதை மைசூர்ல மிகவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸுக்கு ரொம்ப ஒரு ரேர் அக்கேஷன்ல தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்க விதான் சௌதால நடக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, RCB வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, விதான் சௌதால இருந்து வீரர்கள் சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன அந்த தெரு எங்கும் அந்த வீதி எங்கும் சாலை எங்கும் அப்பேற்பட்ட ஒரு கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அந்த இடத்துல குவியுது. அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில இவங்க வந்து உள்ள VIP என்ட்ரன்ஸ் வழியா போய் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள போக முடியாதவர்கள், இடம் கிடைக்காதவர்கள் என்ன பண்றாங்க, அந்த செவுத்துல ஏறி உள்ள குதிக்க முயற்சி பண்றாங்க. அந்த வேலிகளை எல்லாம் அந்த தடுப்புகளை எல்லாம் தட்டு இது பண்ணிட்டு தாவி குதிச்சு உள்ள போக முயற்சி பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு வெறியேற்றப்பட்ட ரசிகர்களாக அந்த மக்கள் கூட்டம் இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் 3ஆம் தேதி நைட்டில் இருந்து 4ஆம் தேதி நேற்று அதிகாலை வரை ரோட்ல இருக்கக்கூடிய கூட்டங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அங்கங்க லேசான தடியடிகளை எல்லாம் நடத்தி கலைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்டே இல்லாம போயிட்டு மறுபடியும் திரும்ப சாயந்தரம் வர்றாங்க. அதுக்கு முன்னால பாதி போலீஸ் வந்து எங்க டெப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படின்னா விதான் சௌதால. ஏன்னா அங்க வந்து முதலமைச்சர், டெப்டி CM மற்றவர்களும் அங்க ஒரு ஃபங்க்ஷன். சோ அங்கிருந்து வர்ற வழியில மிச்ச போலீஸ். அது போக இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி நடந்தோன்ன காமேஸ்வர ராவ், சீஃப் ஜஸ்டிஸ் காமேஸ்வர ராவ் மற்றும் இன்னொரு ஜட்ஜி, இவங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு அமர்வு தானாக முன் வந்து இந்த வழக்கை ஒரு வழக்காக சுவமூட்ட வழக்காக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விசாரணையில கர்நாடகாவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1350 போலீஸ்களை நாங்க வந்து வெளியே டிப்ளாய் பண்ணியிருந்தோம், ஆம்புலன்ஸ் மற்ற எல்லா வசதிகளையும் நம்ம செஞ்சிருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்தது ஒரு 50,000 ஒரு 60,000 பேர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஏறக்குறைய 2.5 லட்சம் மக்கள் அந்த ஸ்டேடியத்தை சுத்தியும் ஒன்னா வந்து சேர்ந்திருந்தாங்க. எங்களால அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுவரைக்கும் கர்நாடகா வரலாற்றுல நாங்க இதை எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அதனால இந்த விஷயத்துல வந்து நாங்க எந்த விதமான அரசியலும் செய்ய விரும்பல. கோர்ட் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்டு நடக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய விசாரணை தொடரும், நீங்க வந்து முழுமையான ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுங்க. இதுல உண்மையா வந்து போலீஸ் அவருடைய கடமையை செய்ய மறந்ததா அல்லது எங்கேயாவது அவங்க கோட்டை விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நாம இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம டேக் ஹோம் மெசேஜ் நம்ம என்ன எடுத்துட்டு போக விரும்புறோம், என்ன மக்களுக்கு சொல்லிட்டு போக விரும்புறோம் அப்படின்னா, இந்த கிரிக்கெட் விளையாட்டு ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 10-15 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பல ஆயிரம் கோடிகள் புரளக்கூடிய ஒரு வணிகமாக மாறிடுச்சு.
என்ன பண்றாங்க, இது வந்து காப்பி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கிரிக்கெட்டை பத்தி பேசினா அந்த இன்னொருத்தர் என்ன நினைப்பாருன்னா, ஓ நமக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியல போல தெரியுதுன்னு அவர் என்ன பண்ணுவாரு, உடனே வீட்டுக்கு போனோம்னா அந்த ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு பார்க்க ஆரம்பிப்பார். இப்படியே ஒருத்தர் 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 அது வந்து ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி. அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கிரிக்கெட் மேல இருக்கிற மோகம் அப்படியே பரவி, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஐபிஎல் தொடர் நடக்கும்போது அவர்கள் வேலையை விட்டுட்டு வந்து தொழிலை விட்டுட்டு வந்து அந்த ஐபிஎல் மேட்சை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் இருந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு இது வந்து மக்கள் மனசுல இது வந்து இந்த விளையாட்டு பற்றிய ஒரு ஈர்ப்பு சக்தி தொடர்ந்து பலவிதமான விளம்பரங்கள் மூலமாக பலவிதமான இது மூலமாக ஊடகங்கள் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விளையாட்டு மக்கள் மத்தியில எப்படி வந்து சிறுவர்கள் பப்ஜி விளையாட்டுல ஈடுபட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த விளையாட்டுல ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த கிரிக்கெட் விளையாட்டின் மீது லட்சக்கணக்கான மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இதுவும் ஒரு போதை தான். மற்ற எந்த போதையை போல இந்த ஒரு குறிப்பிட்ட விளையாட்டின் மீது ஒரு வெறித்தனமான பற்றை கொண்டிருப்பதும் ஒரு போதை தான். அப்பேற்பட்ட ஒரு போதையிலிருந்து மக்களை மீட்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. குறிப்பா பள்ளிக்கூடங்கள்ல எல்லா விளையாட்டுகளையும் சமமாக பாவித்து எல்லா விளையாட்டுகள் மேலும் மாணவர் மாணவியருக்கு ஒரு பற்று ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசுகளுக்கு. அப்படின்னா கர்நாடகா அப்படிங்கிறது வந்து கேரளாக்கு அடுத்தபடியா ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லலாம். அங்க அந்த கர்நாடகால தான் பாசுபதநாதர், அதாவது வந்து ஆதிநாதருக்கு அடுத்தபடியா பாசுபதநாதர் என்ற ஒரு தீர்த்தங்கர் அந்த கர்நாடகால தான் உருவாகிறாரு. அவர் வந்து அந்த இடத்துல பசுவண்ணர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுபத மதத்தை நிறுவி ஏறக்குறைய 2 கோடி மக்கள் அந்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க வந்து நாங்கள் இந்துக்கள் கிடையாது, நாங்க ஒரு தனி மதம் சொல்லி எடியூரப்பா தலைமையிலான அந்த அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அது அப்படியே அங்க பெண்டிங் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பூமி. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பூமியில பாத்தீங்கன்னா கர்நாடகா அதற்கு அடுத்தபடி ஆந்திரா, இங்கதான் வந்து ஏராளமான மடங்கள் இருக்கும். லிங்காயத் அந்த சமூகத்தை சேர்ந்த மடங்கள் இருக்கும், ஒகீல்க சமூகத்தை சேர்ந்த மடங்கள் இருக்கும், ஏராளமான சமய பெரியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி கர்நாடகா. ஆனா அந்த மாதிரி ஒரு கர்நாடகால தான் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஒரு அதீத பற்று, ஒரு வெறித்தனமான ஒரு வெளிப்பாடு அங்க வெளிப்படுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காவிரி பிரச்சனையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். ஷிமோகா, மாண்டியா இந்த மாதிரி இடங்கள்ல பல 100 வருடங்களுக்கு முன்னால அங்க போய் மைசூரு கர்நாடகாவுடைய முன்னேற்றத்திற்கும் விவசாயத்திற்கும் கட்டுமானங்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்த தமிழ் மக்கள் அந்த கன்னடம் அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி மேலான ஒரு பிரச்சனைகள் வரும்போது மாநிலங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனையாக மாறும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். பல பேர் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டுவிட்டு விவசாய நிலங்களையும் பூமிகளையும் விட்டுவிட்டு நடந்தே தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இது இன்னைய தலைமுறைக்கு தெரியாது. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நமக்கு புலப்பட வரும். இது ஒண்ணு. அடுத்தபடியா இந்த விளையாட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு வியாபார யுக்தியோடு பயங்கரமா விளம்பரப்படுத்தப்பட்டு, ஏன்னா வீரர்கள் பல கோடி ரூபாய் கொடுத்து ஏலம் எடுக்கப்படுகிறார்கள். அப்போ பல கோடி ரூபாய் கொடுத்து விளம்பரம் செய்யப்படுது, பல ஆயிரங்கள் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கப்படுகிறது. அப்போ இவ்வளவும் யாரு செய்யறாங்க அப்படின்னா அந்த 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 நிறுவனங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பண வெறியும் பணத்தாசையும் இந்த போட்டி இந்த விளையாட்டை ஒரு மிகப்பெரிய வணிக வெறி கொண்ட விளையாட்டாக மாற்றி இன்றைக்கு அது இத்தனை மக்களுடைய உயிரை காவு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவர்களுடைய தொழில்களையும் இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு சாப்பாடுங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் கூட இந்த ஐபிஎல் தொடரை பார்க்கறதுல அவங்க காட்டுற அந்த அதீத ஈடுபாடு அவர்கள் அந்த விளையாட்டிற்கு அடிமையாகி விட்டனர் என்பதைத்தான் காட்டுகிறது. அப்போ நாம
இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய உறவுகளையும் மீட்டு அவர்கள் விளையாட்டு மேல பற்று வைக்கிறது தப்பு இல்லை, விளையாட்டை பார்க்கறது தவறு இல்லை. ஆனால் அந்த விளையாட்டை பார்க்காம என்னால் இருக்க முடியல, சோறு தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல, வேலை போகாட்டியும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா அந்த விளையாட்டை பார்க்கணும்னு ஒரு அர்ஜி, ஒரு தூண்டுதல், ஒரு அதீதமான ஆவல் உருவாகுது அப்படின்னா அவர்கள் அந்த விளையாட்டிற்கு அவர்கள் மூளை அடிமையாகி விட்டது என்றுதான் பொருள். அதனால நமது மக்கள் இந்த காணொலியை பார்க்கறவங்க சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இது சரியா, நம்முடைய குழந்தைகள் நம்முடைய தலைமுறை இப்படி ஒரு வெறித்தனமான விளையாட்டின் மீது ஈடுபாடு காட்டுவது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் அனைவருமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மக்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.